பிளாஸ்டிக் போர், பாகிஸ்தான் போர், ஈழத்துறை சம்பவம், அடுத்து பார்த்தீங்கன்னா மைசூர் போர், கனடா போர் எல்லாத்தையும் பார்த்தோம். சரியா? இது இல்லாம துணைப்பட திட்டமும் இதுவும் பார்த்தோம். வாரிசு துணைப்பட திட்டம் ஏன் நடத்தணும் அப்படின்னா, முன்னாடியே மரத்தை போறதுக்கு முன்னாடியே நடத்தினா நான் கடைசியா புரியும். சரியா? நம்ம மூன்றாம் இரண்டாம் மரத்தை போறது நமக்கு புரியும். இப்ப இது பாருங்க, ஆங்கிலேயருக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் மொத்தம் 3. சரியா? அதுக்கான காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1775 1818 வரைக்கும் இருக்கும். இடைப்பட்ட காலத்துல 3 போர்கள் நடந்திருக்கும். இந்த போர் எதுக்காக நடந்துச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மராத்தியர்கள் என்ன ஆனாங்கன்னு பார்க்கலாம். 3ஆம் பானிபட் போர் நடக்கும். அதுல 1761 ஆப்கானியர் அகமது ஷா அப்தாலி, சரிங்களா, ஆப்கானியர் அகமது ஷா அப்தாலி என்ன பண்ணிருப்பார் பாத்தீங்கன்னா, இவங்கள தோற்கடிச்சிருப்பார். மராத்தியர்கள் வலிமை இல்லாதவர்கள் என்பதை நிரூபிக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ளே அடிச்சு மாய்வாங்க. இந்த போர் முடிஞ்ச உடனே, அதாவது முகலாயர் கட்டுப்பாடுல மராத்தியர்கள் இருப்பாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க சுதந்திர அரசா மாறியிருப்பாங்க. சுதந்திர அரசா மாறியிருந்தாலும் இவங்கள்ட்ட ஏற்கனவே சிவாஜியோடைய அந்த வம்ச வழி பாத்தீங்கன்னா, மன்னரா ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு. நீங்க பேஷ்வர் நிர்வாகத்தை பாத்துங்க, நான் பேருக்கு மன்னர் சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் என்னன்னா, பேஷ்வர் தான் அந்த நிர்வாகத்தை மராத்தியர்களுடைய ஆட்சியை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப மராத்தியர் அந்த கடைசியில பாத்தீங்கன்னா 7வது வகுப்புல பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் டீடைல் இருக்கும். நம்ம பார்க்க போறது மராத்திய போர் மட்டும் தான் பார்க்கணும். அதனால இங்க இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப இவங்க சுதந்திர அரசா மாறிட்டாங்க. இந்த சுதந்திர அரசு பாத்தீங்கன்னா 5 ஒரு கூட்டமைப்பா இருக்கும். இது ஒரு 5 அரசா மாறி இருக்கு. சரிங்களா? ஒரு 5 நிலப்பகுதியை ஆளக்கூடிய ஒரு அரசா மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பூனா பேஷ்வா. இத எப்படி நான் கொஞ்சம் எப்படி ஞாபகம் பாத்தீங்கன்னா, நம்ம போனா பேஷ் வா அப்படின்னு, பேஷ் வாங்க அப்படின்னு. சரிங்களா? நம்ம போனா அப்படின்னா பேஷ் வாங்க அப்படின்னா, பேஷ்னா நல்லா இருக்கீங்களா, பேஷ் நல்லா இருக்கு சொல்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, பரோடா. அதெல்லாம் அப்புறம் பரோட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மைதானம் செய்யலாம் பரோட்டாவை. அது கேக் எது செய்யறாங்க, கேக் எது செய்யறாங்க, பரோட்டா தான் செய்யறாங்க. சரியா? அடுத்தது நாக்பூர் பாருங்க. நாக்பூருக்கு போன்ஸ்லே. இந்த நாக்பூர் போன்ஸ்லே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்கியா போன்றது போன் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? நோக்கியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எழுத்து மாசம் பாத்தீங்கன்னா நோக்கியான்றது போன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்தூர். அப்ப இந்தூர் அப்படின்னு நினைச்சுன்னா, இந்து உப்புன்னு ஒரு உப்பு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்கட் பேஸ்ட்ல என்ன உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்ப இந்தூர் சொன்னா கோல்கட்டா ஞாபகம் வந்துடும். கோல்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப குவாலியர் அப்படின்றது சிந்தியா. இப்ப நம்ம ஒரு கோட்டை அடிச்சா வரும், சிந்து பாடலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? கோட்டை அடிச்சா சிந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இந்த 5 ஏன் நம்ம முக்கியமா சொல்றோம்னா, இதுல வரக்கூடிய ஞாபகம் தான் என்ன பண்ணுவோம், 2ஆம் மராத்திய போர் 3ஆம் மராத்திய போர்ல வரும். நம்மளுக்கு இந்த கேரக்டர் வரும்போது பைத்தியமே புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் போர் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஈஸியா முடிஞ்சிடும். 2வது போர்ல எவன் எதுக்காக வரான், இவன் அவன் அடிச்சானா இவன் அடிச்சானா, ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியா? அது இல்லாம இந்த முதல் மராத்திய போர்ல யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, வாரணாசி ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 3 கேரக்டர் வரும். ஒண்ணு பாத்தீங்கன்னா வாரணாசி வருவாரு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெல்லஸ்லி வருவாரு, 3வது போர்ல ஹேசிங்ஸ் வருவாரு. அப்ப 3 பேர் வருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் போர் யார் வராங்க பாத்தீங்கன்னா வாரணாசி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த போர் எப்படி ஆரம்பிக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த 5 நபர்கள் இருக்காங்க. பேஷ்வா தான் ஒரு தலைவர் மாதிரி இருக்காரு, அந்த கூட்டமைப்பு தலைவரா இருக்காரு. பேஷ்வா சொல்றத கேட்பாங்க. சரிங்களா? எல்லாருமே அவங்களுக்கு மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த நாராயண ராவ்ன்றது ஒரு கடைசி பேஷ்வா. அதாவது இந்த மராத்திய போர் வரத்துக்கு முன்னாடி, முதல் மராத்திய போர் நடக்கு முன்னாடி அவரும் நம்ம நாராயண ராவ் தான் பேஷ்வா இருப்பார். அந்த பேஷ்வா அவர் இறந்து போறாரு. அவர் இறந்து போன உடனே எப்பவுமே ஒரு அரசாட்சிக்குன்னா இறந்து போன உடனே வாரிசு போட்டு இருக்கோம், கூட இருக்க சரி பண்ணுவாங்க. இது வழக்கமா நடக்கிற விஷயம். இவர் இறந்த உடனே இவரோட சகோதரர் ரகுநாத ராவ் என்கிற ரகோபா என்ன பண்ணாரு, ஆட்சி பிடிக்கிறாரு. சரியா? நாராயண ராவுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, கங்காபாய். அவருக்கு பிறந்தவர் தான் 2ஆம் மாதவர்.
சரியா? இரண்டாம் மாதம் ஒரு சின்ன பையன் குழந்தை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, இவர் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரகுநாத ராவ் அண்ணனுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிச்சு விட்டுக்கிறாரு. இவர் வந்து பேஷவா மாறிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நானா பட்னாவிஸ் என்பவர் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வலிமையா இருப்பார். அவர் ஒரு தலைவர். அவர் ஒரு குழு ஏற்படுத்திட்டு அவங்க ஒரு ஆட்சி குழு ஏற்படுத்திடுவாங்க. அவங்க ஒரு ஆட்சி குழுவை ஏற்படுத்தி இவங்களை நிராகரிச்சுடுவாங்க. யார? ரகுநாதன் என்ன பண்ணுவாங்க? நிராகரிச்சிருவாங்க. நிராகரிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார்? நம்ம காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல ஆங்கிலேயத்துக்கு போவார். ஆங்கிலேயத்துக்கு போயிட்டு, அதாவது இவங்க வால்மிஸ்டிங்கா இருப்ப அவருக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, என்ன வந்து வால்மிஸ்டிங் தெரியும் நமக்கு, வங்காளத்தின் ஆளுநர் தான் இந்தியாவின் தலைமை ஆளுநர் ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அதாவது இந்த ஒழுங்குமுறை சட்டம் அதுக்கப்புறம் வரும்போது கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்தியாவில் எங்க வந்து ஆட்சி புரிஞ்சாலும் வங்காளத்தின் ஆளுநர் தான் யாரு? இந்தியாவினுடைய தலைமை ஆளுநர் ஒரு போஸ்டிங் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, ரகுநாத ராவ் வந்து நேரம் வங்காளத்துக்கு போறாரு. போயிட்டு இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்க போனவங்க என்ன சொல்றாங்க? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றேன், உங்களுடைய அரசாட்சியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க பேசுவா இருந்திருந்தாலும் ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. எப்ப போடுறாங்க? 1775 போடுறாங்க. அந்த உடன்படிக்கை பேர் பாத்தீங்கன்னா சூரத் உடன்படிக்கை. சரியா? சூரத் உடன்படிக்கை. இது இந்த உடன்படிக்கை போனவுடனே வாரணாசி என்ன பண்றாருன்னா அமைதியா இருக்கிறாரு. அங்க இந்த இருக்கிற கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணுது? அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வேண்டாம், இது தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க? அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல அவங்க நிறைய போர்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்றாங்க? வேணாம், இவங்க கையில எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது கல்கத்தா கவுன்சில் பிரிட்டிஷ் கவுன்சில் எடுத்தோடனே அவரும் சைலண்ட் ஆயிட்டாரு. யாரு? வாரணாசி அமைதியாயிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? போஸ்ட் பண்ணும்போது கர்னல் அப்பன் பிறகுனா நீ போய் பாத்துருவாங்க அப்படின்றாரு. கர்னல் அப்பனை நீ போய் என்ன பாத்துட்டு வா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாரு. இவர் வந்தவங்க என்ன பண்றாரு? இவர் ஒரு உடன்படிக்கை போடுறாரு. என்ன உடன்படிக்கை? 1776 புரந்தர் உடன்படிக்கை போடுறாரு. சரியா? புரந்தர் உடன்படிக்கை போடும்போது இங்க அதாவது இந்த நிலப்பகுதியில எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மகாராஷ்டிரா பகுதியில் வச்சுக்கோங்க. அதோட தலைமையிடம் போனாங்கன்னா மகாராஷ்டிரா. அப்ப பம்பாய் வந்து அங்கதான் இருக்குது. பம்பாயில இருக்கிற ஆங்கிலேய ஆட்சி மன்றத்தில் என்ன சொல்லுது? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்படிக்கையை எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு உடன்படிக்கையுமே என்னது? புஷ்வானம் ஆகி போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மகாதாஜி சிந்தியா என்ன பண்றாரு? பிரச்சனை பண்றாரு. மகாதாஜி சிந்தியா இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றாரு. போர், அதாவது சண்டை போறாரு. ஏன் சண்டை போறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. யாருக்கு? ரகுநாத ராவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. சண்டை போடும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா 1781 வாரணாசி என்ன பண்ணுவாரு? பாக் காம் என்ற ஒரு ஆள் அனுப்புவார். சரிங்களா? வாரணாசி என்ன பண்றாரு? நீங்க ஞாபகம் வச்சுங்க. வாரணாசி பாக் காம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து என்ன பண்றாரு? மகாதாஜி சிந்தியாட்ட சண்டை போடுறாரு. சரியா? சண்டை போடுறோன்னே குவாலியரை கைப்பற்றுறாரு. கைப்பற்றோன்னு ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. என்ன உடன்படிக்கை பாத்தீங்கன்னா சால்பை உடன்படிக்கை போடுறாங்க. சரியா? சால்பை உடன்படிக்கை போடுறாங்க. 1782 போடுறாங்க. 1782 போடுறாங்க. சால்பை உடன்படிக்கை மறக்க கூடாது. இது பாத்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த போருடைய விளைவு நம்ம பார்க்க போறோம். போருடைய விளைவு பாத்தீங்கன்னா ரகுநாத ராவ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓய்வூதியம் கொடுத்து என்ன பண்றாங்க? நீ போய் ரெஸ்ட் ராஜான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடறாங்க. சரியா? ரகுநாத ராவுக்கு ஓய்வூதியம் கொடுத்துறாங்க. ஆங்கிலேயருக்கு சால்செட் பகுதியை கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அமைதி இங்க 2ஆம் மாதம் என்ன பண்றாரு? பேஷ்வாவா மாற்றம் பண்ணிக்கிறார். சரிங்களா? இவருக்கு என்ன பண்றாங்க? ஓய்வூதியம் கொடுத்துறாங்க. இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ பேஷ்வாவா இதுன்னு சொல்லிடுறாங்க. சரியா? இப்ப கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு இது அமைதியா இருக்கு. இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 to 1805. சரிங்களா? 1803 to 1805 வரைக்கும் நடக்கும். இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடியான காரணங்களை முன்னாடி பார்த்துக்கலாம். இந்த காரணத்தை வச்சுதான் என்ன பண்ண முடியும்? இந்த போருக்கே கிட்ட போக முடியும். ஏன் இந்த போர் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காரணம் பாருங்க, ஏற்கனவே வந்து முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர்ல மகாதாஜி சிந்தியா தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. சால்பை உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஆங்கிலேயருக்கு சால்செட் எழுதி கொடுத்திருப்பாங்க. ரகுநாத ராவுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஓய்வூதியம் கொடுத்திருப்பாங்க. இந்த 2ஆம் மாதம் பேஷ்வா ஏற்றி இருப்பாங்க. இதுதான் போன முதலாம் மராத்திய போர்ல நம்ம கத்துக்கிறது. இப்ப மகாதாஜி சிந்தியா இருக்கிறாரு, நானா பட்னாவிஸ் இருக்காரு. இவங்க 2 பேருமே எதிரிகள். சரியா?
இப்படியே இருக்கும்போது 1794 மகாதாரி சிந்தியா இறந்து போறாரு. மகாதாரி சிந்தியா இறந்து போன உடனே வலிமையான எதிரி அவர் கடல யாருக்கு நானா பட்நாயக் முக்கியத்துவம் குறைஞ்சி போகுது. அவரு சண்டை போறதுக்காக தேவையில்லை எதிரியே சொல்லும் போது அவர் முக்கியத்துவம் குறைஞ்சி போகுது. சரிங்களா? இந்த இடைப்பட்ட கேப்ல இந்த 2ஆம் மாதம் அவங்க பேஷ்வா இருக்கிறாங்க, 2ஆம் மாதம் வராங்க. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எல்லா மகாத்திய தலைவர்கிட்டையும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தினாரு. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஒரு கடத்துக்கு மேல அவர் பண்றாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. எப்ப 1795 மகாதாரி சிந்தியா 94 இறப்பாரு. மாதவராவ் 95 இறந்து போயிடும். இந்த இப்படியே போய் 2ஆம் பாஜிராவ் ஆட்சிக்கு வரும். அவன் ஒரு வலிமையற்ற ஒரு ஆள். சரியா? வலிமை இல்லாத ஒரு நிர்வாகத்திற்கேற்ற ஒரு நபர் வந்துடுறான். இப்ப இவன் வந்த உடனே இந்த 1800 நானா பட்நாயக் இறந்து போறாரு. சரிங்களா? 1800 நானா பட்நாயக் சேர்ந்த உடனே இப்ப வலிமையான தலைவர் யாருமே இல்ல உடனே ஆங்கிலேயர்னா அது பெரிய கொண்டாட்டமா இருக்கும். சரியா? இந்த இடைப்பட்ட கேப்ல இந்த மராத்திய தலைவர்லாம் அடிச்சுன்னு மாயிரான்னு சொன்னோம்ல. இப்ப கதை பாருங்க, இந்த தௌலத் ராவ் சிந்தியாவும் இந்த 2ஆம் பாஜிராவும் ஒன்று சேர்றாங்க. சரியா? தௌலத் ராவ் சிந்தியா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மகாதாஜி சிந்தியாவுடைய மருமகன். அவர் இருந்த உடனே அவருடைய பொறுப்பு எல்லாம் எடுத்துக்கலாம். சரியா? தௌலத் ராவ் சிந்தியாவும் 2ஆம் பாஜிராவும் ஒன்னாயிராங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. இப்ப ஓல்கர் எதிர்க்கிறாங்க. இப்ப இவரை எதிர்க்கும் போது இவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா இவங்களுடைய 2 கூட்டுப்படை என்ன பண்றாரு, 1802 தோற்கடிக்கிறார். தோற்கடிச்ச உடனே 1802 தோற்கடிக்கிறார். தோற்கடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த யார் தோத்துனா தௌலத் ராவ் சிந்தியாவும் இந்த 2ஆம் பாஜிராவும் தோத்து போறாங்க. தோத்து போற உடனே அவங்க யாருக்கு போறாங்க பாத்தீங்கன்னா வெள்ளஸ்லீல போறாங்க. சரிங்களா? வெள்ளஸ்லி ஃபர்ஸ்ட் போற யார் பார்த்தோம், வாரணாசி பார்த்தோம். இப்ப வெள்ளஸ்லீல போறாங்க. வெள்ளஸ்லி என்ன பண்றாருன்னா உடனே ஒரு உடன்படிக்கை போடுறாரு, பசின் உடன்படிக்கை போறாரு. 1802 பசின் உடன்படிக்கை போடுறாங்க. பசின் உடன்படிக்கை பாத்தீங்கன்னா அது என்ன கண்டிஷன்னா எங்களுடைய துணைப்பட திட்டத்தை நீங்க ஏத்துக்குங்க, எங்களுடைய துணைப்பட திட்டத்தை நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? முடிஞ்சது. முடிஞ்ச உடனே கட்டிமடு போட்டாச்சு. இப்ப யாரை கலை பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் போய் சண்டை பண்ணணும். இப்ப ஒவ்வொருத்தர் சண்டை போறது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அங்க கிளம்பி வராங்க. யாரு வராங்க பாத்தீங்கன்னா வெள்ளஸ்லியுடைய சகோதரர் ஆர்டர் வெள்ளஸ்லி என்ன பண்றாரு, கிளம்பி வர்றாரு. கிளம்பி ஒவ்வொருத்தர சண்டை போடுறாரு. சண்டை போட்டு என்ன பண்றாங்க, ஜெயிச்சிடுறாங்க. சரியா? இப்ப இந்த கட்டத்துல நிக்குது. இப்ப இங்க பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா இந்த துணைப்படத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஆங்கிலேய மராத்திய 2ஆம் போருக்கான காரணங்களை முன்னாடி பார்த்துட்டோம். சரியா? இப்ப அந்த காரணம் இப்ப வேலை செய்ய போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்கன்னா எங்களை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க துணைப்பட திட்டத்தில் நீங்க சேர்ந்து வெள்ளசி சொன்னவங்க அவங்க என்ன பண்றாங்க, சேர்ந்துடுறாங்க. என்ன உடன்படிக்கையின்படி பசுமை உடன்படிக்கைப்படி சேர்ந்துடுறாங்க. சரியா? சேர்ந்த உடனே இப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து ஏன்னா மராத்தியர்கள் இயல்பாவே அவங்களுக்கு போர் உடன்படிக்கை சண்டை போடுறவங்க தான். இப்ப துணைப்பட திட்டம் கொண்டு வந்தா அந்த வீரர்கள் எங்க போவாங்க, தன்னுடைய வலிமை வீரர் எல்லாம் கேள்விக்குறியா என்ன பண்றாங்க, இந்த தௌலத் ராவ் சிந்தியாவும் ரகோஜி போன்ஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு கூட்டுப்படை உருவாக்கி சண்டை போட போறாங்க. யாரு இப்ப இது ஆளுநர் பாத்தீங்கன்னா வெள்ளஸ்லி தான். வெள்ளஸ்லியுடைய தம்பி தான், சகோதரர் தான் ஆதர் வெள்ளஸ்லி. இவன் என்ன பண்றான், சண்டை பிடிச்சிட்டு வரான். சண்டை அடிக்கிறாங்க. சண்டை அடிக்கும் போது 2 பதில சண்டை அடிச்சு அஸ்லே அரகான். சரிங்களா? அஸ்லே அரகான் 2 பதிலுமா சண்டை நடக்குது. சரியா? தோத்துறாங்க இவங்க. யார் யாரு, சிந்தியாவும் இந்த ரகோஜியும் தோத்துறாங்க. தோத்த உடனே உடன்படிக்கை போடுறாங்க. சரியா? இந்த சிந்தியா பாத்தீங்கன்னா சூச்சி அர்ஜிகான் என்ற உடன்படிக்கையும் போன்ஸ்லே பாத்தீங்கன்னா தியோகான் என்ற உடன்படிக்கையும் போடுறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1803. சரிங்களா? இதோட போர் முடியல, அடுத்த ஒரு போர் நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த உடன்படிக்கை நம்ம பாக்கலாம். சிந்தியா அர்ஜுவான சிந்திட்டே போவா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா, சிந்தியா அர்ஜுவான உடன்படிக்கை ஞாபகம் வச்சுட்டாவே போதும். சரிங்களா? அடுத்தது போன்ஸ்லே பாத்தீங்கன்னா போன்லயே தியேட்டர் மாதிரி நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? போன்லயே தியேட்டர் மாதிரி நம்ம செல்போன்ல படம் பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப 803 இவங்களுடைய பாட்டு முடி போச்சு. எந்த சண்டைக்குமே ஈடுபடாத ஹோல்கர் இருக்காரு. யார்கிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காரு. இவர் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. 1804 என்ன பண்றாருன்னா ஜெய்ப்பூரை போய் அட்டாக் பண்றாரு. சரிங்களா? கொள்ளையடிக்க போறாரு.
உங்க சூர்யாவை கொண்டு என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர் வராங்க. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா யஸ்வந்த் ராவ் அல்லது யஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அல்லது ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர். சரிங்களா? இவர் என்ன பண்றாருன்னா யாருக்கும் போல ஆங்கிலேயர்களே சார்ந்தாங்க. ஜெய்ப்பூரை போய் 1804 அட்டாக் பண்ணாரு. அப்போ உடனே என்ன செய்யறாங்க, இவங்க ஆங்கிலேயர் சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை போட்ட உடனே தோற்கடிக்கப்பட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போல மராத்தியர் வந்து வலிமை குறைந்தவர்களாகவும் அந்த தலைவர்களால் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆங்கிலேய கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மிக சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனமா மாறுது. சரிங்களா? இப்ப மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடக்குது. இது எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா 1817 நடக்குது. இந்த போர்ல யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஹேஸ்டிங்ஸும் தாமஸ் இஸ்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படக்கருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் போர்ல யார் வந்துருப்பாரு, வாரன் ஹேஸ்டிங். ரெண்டாவது போர்ல யார் வந்துருப்பாரு, வெல்லஸ்லி. மூன்றாவது போர்ல யாரு, ஹேஸ்டிங்ஸ். சரிங்களா? ஹேஸ்டிங்ஸும் வாரன் ஹேஸ்டிங் போட்டு குழப்பிக்க கூடாது. இந்த பேர் வேற வேற. இப்ப இரண்டாம் பாஜிராவ் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குற. ஏன்னா நம்மள அவமானப்படுத்திட்டாங்க, நம்மள ரொம்ப சிறுமைப்படுத்திட்டாங்க, நம்ம பெரிய அளவுல சண்டை போட்டு ஆங்கிலேயரை காலி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. யாரு போடுறாங்க அப்படின்னா இரண்டாம் பாஜிராவ் யாரு, ஒரு பேசுவோம். சரிங்களா? அதோட நாக்பூருடைய மூத்தோஜி போன்ஸ்லே வராது. நாக்பூர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போன்ஸ்லாம் அவர் தான். அப்ப மூத்தோஜி வராது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்தூருடைய ஹோல்கர், நம்ம எங்க இந்தூர்னா ஹோல்கர் ஞாபகம் வச்சுக்கோம். அதாவது மூன்றாம் மல்கர்னா ஹோல்கருக்கு 3 வச்சுக்கலாம். இது ஈஸியா ஞாபகம் வரும். பாதுகாப்பு கடைசியான நாள் அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இவர் வந்து என்ன வச்சுக்கோங்க, நீங்க ஒரு மூதியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு மூதியை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல பான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா ஒரு தூக்கம் வரும், உங்களுக்கு மூதியை வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பவுடர் வச்சு தூக்கம் வர மாதிரி. இப்ப இந்த மூன்றாவது பொருள்ல இந்த கேரக்டர் பத்தி ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ரெண்டாவது ஆங்கிலேய மராத்திய பொருள் அடிவைக்கு போனார்ல தௌலத் ராவ் சிந்தியா, அவர் நான் சண்டையே அவரை விட்டுருங்க அப்படின்ட்டாரு. இப்ப முதல்ல பேஷாவை காலி பண்றாங்க. எப்படி சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காடே கோல் ஸ்கோர் பண்ற மாதிரி, அதாவது கோர் பண்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அதாவது கார்டி கோர்கான் அப்படின்ற பகுதியில சண்டை போட்டு பேஷாவை தோல் வச்சிடறாங்க. முடிஞ்சா பேஷா முடிஞ்சு. அதுக்கடுத்து மீதி இருக்க யாரு, 2 பேர் இருக்காங்க. நாக்பூர் இந்து 2 பேர் தான் இருக்காங்க. இதுல போன்ஸ்ல எப்படி காலி பண்றாங்கன்னு பாருங்க. சித்தப்பா பால்ட் ஆயிடுச்சு, போன்ல அப்படின்னு சொல்றாரு. சித்தப்பா பால்ட் ஆயிடுச்சு, நீங்க போயிடுங்க அப்படின்னு போன்ல சொல்றாங்க. நான் வச்சுட்டா சித்தா பால்ட்டில போன்ஸ்ல காலி பண்ணிருக்காங்க. மகிழ்பூர் பாத்தீங்கன்னா போல்கர், போல்கருடைய மகிமேட்டு தான் தெரியுது அப்படின்னு நான் வச்சுங்க. அப்ப மகிழ்பூர்னா போல்கர் முடிச்சா. இப்ப இது ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பேர் பாருங்க, மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது, பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது, இரண்டாம் பாஜிராவுடைய பகுதி பம்பாயோட இணைக்கப்பட்டது, மற்றவர்களுடைய பகுதி கையகப்படுத்தப்பட்டது. ஊர்ல கேட்பாங்க, அதுதான் சொல்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவுக்கு வந்து ஆண்டுக்கு ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா 7 லட்சம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இந்த பாடத்திற்கு நம்ம மராத்திய போர்டு மொத்தம் முடிச்சிடும். அடுத்து நம்ம ஆங்கிலேயருடைய நிர்வாகத்தை பார்க்கணும். பாருங்க, நம்ம அந்த வர்த்தகத்திலிருந்து பேரரசுல நம்ம போர்கள் எடுத்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கிலேயருடைய நிர்வாக அமைப்பு பார்ப்போம். இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா குடிமை பணிகள். இந்த குடிமை பணிகள் என்ற வார்த்தை வந்து சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தையை வந்து முதல்ல வந்து பயன்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க நம்ம பயன்படுத்திருப்பாங்க. இந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு மன்னர்கள் நியமிக்கப்பட்ட இந்த இயக்குநர்கள் அரசர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வியாபாரம் பண்ணுவாங்க, எல்லாமே கணவர்கள் எழுதுவாங்க. அவங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா இவங்க லஞ்ச மூடல ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க, தனியா வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க யாரும் கேட்க முடியாது. பாத்தீங்கன்னா அது வந்து இந்த இயக்குநர்கள் குழுவுடைய தனி உரிமையா இருக்கு. சரிங்களா? அவங்களே நிர்வாகம் பண்ணிடுறாங்க. இந்த ஆண்களுக்கு இவங்க கட்டுப்பாடு தான் கிடையாது. அப்ப அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த காலமானிஸ் என்பது பாத்தீங்கன்னா 1786ல இவங்களுக்கு அதிகமான ஊதியத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? இந்த கம்பெனியோடைய ஊழியர்களுக்கு அதிகமான ஊதியம், மிக உலகின் மிக உயர்ந்த ஊதியத்தை கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, லஞ்ச ஊதியத்தை குறைக்கிறாரு. இந்த ஊழலை குறைக்கும் போது என்ன நிர்வாகம் செம்மையா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த குடிமை பணியினுடைய இந்த அலுவலர்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டங்களை வந்து அமல்படுத்துதல், வரி வசூல் செய்தல். 2 வேலை தான். இவங்களுக்கு ராணுவ பணிக்கு இவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 2 தனியா பிரிச்சு இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கார்னலைஸ் இவங்களுக்கு சம்பந்தம் அதிகமா கொடுத்து இந்த ஊழலை ஒழிச்சிருப்பாரு. தனியா வியாபாரம் பண்ண ஆட்டே போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வர வேலை செஞ்சு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இவங்களை நல்ல ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர்களா மாற்றணும்னு சொல்லிட்டு மொழி, இலக்கியம், அறிவியல்ல இவங்க புலமையா இருக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா
1800ல இவர் 1798 வந்துருவாரு. இவர் என்ன செய்வார் பாத்தீங்கன்னா 1800ல வில்லியம் கோட்டையில் என்ன பண்ணுவார், கல்கத்தாவில் இருக்க வில்லியம் கோட்டையில் என்ன செய்வார் பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி ஆரம்பிப்பார். சரிங்களா, கல்லூரி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நிர்வாக குழு, அதாவது அந்த இயக்குனர் குழு என்ன சொல்லுவோம், நீ வந்து உங்க வேலையை நீ பாரு, நீங்க வந்து சொல்லக்கூடாது, இங்க கல்லூரியை நீங்க ஆரம்பிக்க கூடாது, நாங்க பார்த்துக்கிட்டு வந்து இங்கிலாந்துல என்ன பண்ணுவாங்க ஒரு கல்லூரி, அதாவது கேள்விப்படி என்ற இடத்துல ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருவாங்க. கேள்விப்படியில இந்த கல்லூரியை ஆரம்பிச்சிருவாங்க 1806ல. யாரு இந்த நிர்வாக குழு, இந்த இயக்குனர் குழு உருவாக்கிடுவாங்க. சரிங்களா, இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. 1833 பட்டய சட்டம் சொல்லு பாத்தீங்கன்னா இந்த போட்டி, அதாவது இந்த குடிமை பணியில் பணியாளர்களை நம்ம போட்டித் தேர்வு தேர்வு செய்யப்படலாம்னு ஒரு முடிவு வராங்க. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஒரு முடிவு வராங்க. 1833 பட்டய சட்டத்தின்படி. இந்த பட்டய சட்டத்தின்படி என்ன பண்றாங்கன்னா இவங்க ஓப்பன் காம்படிஷன் வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த இயக்குநர்கள் கிழக்கிந்திய நிர்வாகம் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம், நாங்க எடுத்து கொடுப்போம், அவங்களுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் எக்ஸாம் எடுக்கணும், நீங்க உங்க சீட் வைக்க கூடாது. அப்ப நாங்க யாருக்கு நடத்த கொடுக்கணும் அவங்களை நியமனம் பண்ணுங்க, அவங்களுக்கு போட்டித் தேர்வு வைங்கன்னு சொல்றாங்க. அப்ப 1853 அந்த என்ன பண்றாங்க பட்டய சட்டத்தின் படி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த நியமனத்தை, அதாவது யார் இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த 1853 நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறையில் என்ன பண்றாங்க குடிமை பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 1833 என்பது போட்டித் தேர்வு அடிப்படையில் அப்படின்னு இருக்கும். இது நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு தான் 1853. அடுத்தது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இந்த நியமனத்துல என்ன பண்றாங்க உறுதி செய்யல, அது என்ன பண்றாங்க 1858 உறுதி செய்யறாங்க. எப்படி உறுதி செய்யறாங்கன்னு பாருங்க. இந்திய அரசு சட்டம் ஒண்ணு ஏற்றாங்க. இந்திய அரசு சட்டத்தின்படி இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துறாங்க. பார்த்துட்டு இந்த ஹேலிபரின்ற இந்த காலேஜ் என்ன பண்றாங்க இழுத்து மூடுறாங்க. எங்க இங்கிலாந்துல 1858 மூடிடுறாங்க. மூடிட்டு அப்ப ஐசிஎஸ், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வு எடுத்தீங்கன்னா ஒரு வயசு பாத்தீங்கன்னா 23. சரிங்களா, 23 வயசு அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்குது பாத்தீங்கன்னா 1860 ஒரு ஒழுங்குமுறை ஆணை கொண்டு வராங்க. ஒரு ஆர்டர் போடுறாங்க. அவங்க போட்டு என்ன செய்யறாங்கன்னா இந்த 3 டைப்பா என்ன பண்றாங்க வயசை குறைக்கிறாங்க. 1860 22, 1866 21, 1876 19 குறைச்சிருக்காங்க. சரிங்களா, முடிஞ்சா இது ரொம்ப அநியாயமா இருக்கும். இது ஏன் அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்க 1861 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய ஆட்சி பணிகள் தொடர்பாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா கவனிக்க இந்த இடத்துல 1861 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் அங்க இங்கிலாந்துல இந்திய ஆட்சி பணிகள் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த குடிமை பணிகள், இந்த நீதிபதி பணிகள், சில உயர் பதவிகள் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க டென்த் அடிப்படையில் இருக்கும், ஒப்பந்த அடிப்படையில் இருக்கும். அதை நீங்க என்ன செய்யுங்கன்னா பர்மனண்டா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, இப்ப இதோடைய அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப அது பாருங்க, ஏற்கனவே நம்ம அந்த எக்ஸாம் மெத்தட்லாம் பார்த்துப்போம். இப்ப தேர்வு நடைமுறை பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா வயசு வந்து ரொம்ப குறைச்சி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லண்டன்ல போய் எழுதணும். இப்ப லண்டன்ல போய் எழுதும்போது வசதியான நபர்கள் தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் எழுத முடியும், காசு வேணும். அப்ப நம்ம நல்லா படிச்சவங்க என்ன பண்ண முடியாது, போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சரிங்களா, இப்ப இந்த காலகட்டத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த நபர்கள் பண்ணியிருப்பாங்க, தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஐசிஎஸ் தேர்வுல முதல் வெற்றி பெற்றது யார் பாத்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர். இவர் எப்ப பாஸ் பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா 1863. இது வந்து ஆங்கிலேயர் சட்டம் இருக்காது. அடுத்தது 1869 3 பேர் பாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்.என். பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிகாரிலால் குப்தா. சரிங்களா, இதுக்கான ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். பெங்களூருக்காக ரமேஷ் பிகாருக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இப்ப இந்த குடிமை பணிகள் தொடர்பா 2 கமிஷன் அமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராயல் கமிஷன் தான். இந்த 2 கமிஷனுக்கு வந்து ராயல் கமிஷன் தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து தலைமை வந்து வேற வேறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் கமிஷன் பாத்தீங்கன்னா ராயல் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் கமிஷன் 1912. இதுக்கான தலைவர் யார் பாத்தீங்கன்னா எஸ்கிங்டன். சரிங்களா, இது கூட வந்து ஒரு 4 ஆங்கிலேயர் இருப்பாங்க. இந்தியா சட்ட 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு கோபாலகிருஷ்ணன் கோகலே, இன்னொன்னு சார் அப்துல் ரஹீம் போயிருப்பாங்க. சரிங்களா, இவங்க எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க, இவங்களுடைய பரிந்துரை வந்து 1917 கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய கோரிக்கைகள் வந்து ஏற்றிருப்பாங்க. குடிமை பணிகள் வந்து அந்த தேர்வு முறை வந்து இந்திய மயமா மாத்திருக்கும். சரிங்களா, அதை எடுத்து பாத்தீங்கன்னா 1918 இதோடைய அடுத்த அப்டேட் ஆகும். ஐசிஎஸ் தேர்வுல 33% சேர்த்து போடுவாங்க.
அது இல்லாம படிப்படியா அதிகரிக்க போறோம்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க, மாண்டேக் சிம்ஸ் போர்டு 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பதிவு செஞ்சு முடிச்ச உடனே மீண்டும் ஒரு கமிஷன் போடுவாங்க. இது பாத்தீங்கன்னா அதுவுமே ராயல் கமிஷன் தான். ராயல் கமிஷன் ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த இங்கிலாந்து மன்னர் அந்த அரசு அமைக்கிறதுனால அது ராயல் கமிஷன் சொல்லுவாங்க. 1923 இந்திய ஆட்சி பணிகள் மற்றும் காவல், இந்திய வனப்பணி மூணுமே வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் சொல்றாங்க, இந்திய அரசு செயலாளர் அதாவது செயலருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், செக்ரட்டரியோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இந்த அந்த பார்லிமெண்ட்ல ஒரு அமைச்சர் சரிங்களா, இவருடைய கட்டுப்பாடு தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா பிரதிநிதித்துவம் பண்ணுவார் இந்தியாவுக்காக. இந்த கோரிக்கை தான் பண்ணுவார். இவர் தான் வந்து பிரதிநிதித்துவம் கொண்டு போவாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வராங்க. இது என்ன செய்து பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாகாணங்கள்ல வந்து தேர்வு பணியாளர்கள் ஆணையத்தை என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. அதாவது நம்மளே வந்து இந்த மாநிலங்களே அதாவது மாகாணங்களே மத்திய அரசு தேவையான இந்த குடியுரிமை பணிக்கான அந்த ஆட்களை என்ன பண்ணலாம் தேர்வு செஞ்செல்லாம் சொல்றாங்க. இப்ப ஒரு மாகாணத்துக்கு கொண்டு வரலாம், இல்ல 2-3 மாகாணங்கள் சேர்த்தும் ஒரு கூட்டு பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது அடுத்தது ராணுவம் பாருங்க. 2வது தூணா வந்து ஆங்கிலேயர் கருத்து வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு தான். சரிங்களா? இந்த ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களும் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்தாங்களோ அந்த தனித்திறமையான பயிற்சிகள் எல்லாமே நம்ம இந்திய சிப்பாய்களுக்கு கொடுத்தாங்க. இதே போல பாத்தீங்கன்னா 3 படைப்பிரிவுகளை உருவாக்கினாங்க. எங்கன்னா கொல்கத்தா, பொம்பாய், சென்னை 3 இடத்துலயும் தனித்தனியா படைப்பிரிவு வச்சிருந்தாங்க. சரிங்களா? இப்ப இந்த ஊதியத்தை ஒப்பிடலாம். ஊதியம் வந்து ரொம்ப குறைவா கொடுத்தாங்க. 1856 நம்ம இந்திய சிப்பாய்கள் 3 பேருக்கு ஒரு மாதத்துக்கான ஊதியம் பாத்தீங்கன்னா 300 ரூபாய். அப்போ ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க 1857 கிட்டத்தட்ட 86% பாத்தீங்கன்னா இந்திய சிப்பாய்கள் தான் இருந்திருப்பாங்க. இங்க இந்த ராணுவத்திலேயே 86% இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வெள்ளக்காரங்க இந்தியாவில ஓடி போயிருப்பாங்க. ஆனா எவ்வளவு அடிமையா இருந்திருக்காங்க இந்த டேட்டா காட்டுது. 86% வந்து இந்தியர்கள் தான் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த உயர் பதவி என்னன்னு பாத்தீங்கன்னா சுபேதார் தான். சரிங்களா? சுபேதார் தான் கொடுப்பாங்க, இது எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க வலிமை பாருங்க. அந்த ஆங்கிலேயருடைய அந்த படகு வலிமை பார்க்கலாம். 1757 பிளாஸ்டிக் போர்ல அவங்க வச்சிருந்தாங்க. இதுதான் காதல் படையின்றது 1950. இந்த இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா 1950 நம்ம என்ன குடியரசு நாள் நம்ம குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறோம். அப்ப அவங்க எட்டி காலால எட்டி வச்சுன்னா 1950 என்ன பண்றோம், எட்டி வச்சுட்டோம் ஞாபகம் வச்சுக்கலாம். வெள்ளைக்காரன் எட்டி வச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 1950 ஞாபகம் இருக்கும். மீதி பாருங்க பீரங்கினா இப்ப ஒரு மாலுமி 2 பீரங்கி தூக்குவாங்க ஞாபகம் வச்சுன்னா 50 மாலுமி 100 பீரங்கி தூக்கி போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2 கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாலுமிக்கு 2 கை இருக்கு. அப்ப 50 பேர் வந்தாங்க. ஒரு 2 கைக்கு 2 பீரங்கி வச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இதே போல வங்காளத்துல இருந்த ஆங்கிலேயருடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 6000. ஆனா இந்தியர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்காங்க, 2000 தான் இருக்காங்க, கம்மியா. சரியா? அதே 1857 பாருங்க. கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், 100 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு மாதிரி இருக்கு. இப்ப 3,14,400. இதுல பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து எவ்வளவு இருந்தாங்க பாத்தீங்கன்னா 2,65,900 பேர் இருக்காங்க. சரியா? இந்த அளவுக்கு இருந்திருக்குது. இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1857 பாத்தீங்கன்னா 3 புரட்சியோடைய 3வது புரட்சி 1801 ஒன்று நடக்கும், 806 ஒன்று நடக்கும், 857 ஒன்று நடக்கும். மொத்தம் 3 புரட்சி. சரிங்களா? அப்ப இந்த 3 புரட்சி ஞாபகம் வச்சுன்னா 3ல ஆரம்பிக்கலாம் நம்பர். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 எழுதி நம்மளுக்கு நாமத்துக்கு ஞாபகம் 2 கோடு வந்துச்சா, இந்த 3 இந்த 2 கோடு 311 ஞாபகம் வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா 265 ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நம்ம மனப்புறம் வாங்கி தான் அமௌண்டா இதான் சுத்தி தான் ஆகும். 265 ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா நீதித்துறை. இந்த நீதித்துறை பாத்தீங்கன்னா 1772 இரட்டை ஆட்சி ஒழிக்கிறாங்க. இரட்டை ஆட்சின்றது நமக்கு தெரியும். வங்காளத்துல இருந்து ராப்பங்களை கொண்டு வந்ததுதான் வரி வசூல் ஒரு பக்கம் சேர்த்து நிர்வாகத்துக்கு ஒண்ணு. இப்ப ஒழிச்சுட்டு என்ன பண்றாங்க, வரி வசூல் நீதி 2மே நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. சரியா? யாரு ஆங்கிலேய கம்பெனியா சொல்லிட்டு நாங்களே பாத்துக்கிறோம் நீங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப 2 நீதிமன்றம் இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா திவாலி அதாலத், இது வந்து சிவில் கேஸ். பவுல்தாரி அதாலத் கிரைம். இப்ப 2த்துல ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டா போதும் நமக்கு. திவானி அதாலத் வந்து சிவில் வச்சுங்க அப்படி விட்டுங்க. பவுசி உங்க முகத்தை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுன்னா, பவுசினா திருட்டு பசங்க சொல்றதா ஞாபகம் வச்சுட்டா, பவுல்தாரினா கிரைம் ஞாபகம் வச்சுக்கலாம். திவானி அதாலத் அதோட ஞாபகம் வச்சுட்டா அப்ப சிவில் வந்துடும். சரியா?
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தை வச்சு 1773 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி பார்த்தோம்னா 1+3, அதாவது ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி 3 துணை நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வு கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்க? கல்கத்தா. சரியா? கல்கத்தால கொண்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 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 நீதிமன்றத்துடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்த சிவில் வழக்கு, கிரைம் வழக்கு. சிவிலா தெரியும், நிலம் சம்பந்தமானது, அதாவது நில சம்பந்தமானது, நம்ம சொத்துரிமை தொடர்பான சிவில், இல்ல உறவு முறை தொடர்பான சிவில். கிரைம்னா அடிக்கடி கொலை எல்லாமே வந்துடும். திருச்சபைனா அவங்க கிறிஸ்டின் தானே அவங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு வழக்கை நம்ம திருச்சபைகள் வரக்கூடிய பிரச்சனைகளை விசாரிக்கிறது. பிரத்யேக வழக்குனா ஒருத்தர் ஏமாத்திருப்பாங்க, எழுதி என்பதெல்லாம் ஏமாத்திருப்பாங்க. எழுதி என்பதெல்லாம் ஒரு வியாபாரி ஏமாத்திருப்பான். பேர் சரி ஞாபகம் இல்லை, நந்தகுமார் தான் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் ஏமாத்தி சுவாதி சாப்பிட்டுருப்பானுங்க. அந்த கேஸ்லாம் வந்து அவர் தப்பிச்ச போயிடுச்சு ஓடிப்பானுங்க 2 பேருமே. அப்ப அந்த மாதிரி வழக்குல விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதையே என்ன பண்ணுவாங்கன்னா, இதே திரும்ப மறுபடியும் மாத்துவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 3 பேரும் ஒரு சேர்ந்து இந்த காரியம் பண்ணுவாங்க. அப்ப என்ன மறுபடியும் மாத்துவாங்க. அது அடுத்த படம் நம்ம பாத்தீங்கன்னா 1801 இதை பேஸ் பண்ணியே, எதை பேஸ் பண்ணி, இந்த உச்ச நீதிமன்றத்தை பேஸ் பண்ணியே மദ്രാஸ்ல ஒரு உச்ச நீதிமன்றம் கொண்டு வருவாங்க. அதே போல பம்பாயில என்ன பண்ணுவாங்க, ஒரு உச்ச நீதிமன்றம் கொண்டு வருவாங்க 1821 1823. அப்புறம் என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா 1832 என்ன பண்ணுவாங்க, ஜூரி என்ற முறையை கொண்டு வராங்க. அதாவது நீதி அதிகார முறை, அதாவது சட்டப்பணிகளை இந்த சட்டத்தை தொகுப்பாங்க. இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய அந்த சட்டங்கள் என்னெல்லாம் சட்டங்கள் இருக்குது, நிறைவேற்ற எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆணையமா போட்டு என்ன பண்ணுவாங்க, சட்டத்தொகுப்பு உருவாக்குவாங்க 1832. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1861 ஒரு உச்ச நீதிமன்றத்தை வச்சுட்டு மீதி எல்லாமே என்ன பண்ணுவாங்க, 3 உயர் நீதிமன்றங்களை கொண்டு வருவாங்க. 1861 3 உயர் நீதிமன்றங்களை கொண்டு வருவாங்க. வங்காளத்தில் மட்டும் தான் இருக்கும் ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கும். அதுக்கு தலைமை நீதிபதி யார் பாத்தீங்கன்னா எலிஜா இருக்கு. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா, அதாவது அதுக்கான தலைமை உயர் நீதிமன்ற நீதிபதி யார் பாத்தீங்கன்னா திருவாரூர் முத்துசாமி. சரிங்களா? அடுத்து பாருங்க காவல்துறை. காவல்துறை பாத்தீங்கன்னா, காவல்துறையும் ஆட்சி பணியினுடைய தந்தைன்னு யாருன்னு கேட்டாங்கன்னா கார்ன்வாலிஸ் பிரபு. சரியா? கார்ன்வாலிஸ் பிரபு தான். இப்ப 1768 நமக்கு தெரியும் அலகாபாத் உடன்படிக்கை என்ன செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து வரி வசூல் நம்ம பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வரி வசூல் பாத்தீங்கன்னா, அந்த முகலாய பேரரசுல இந்த நவாபுக்கு, அந்த வங்காளத்துல இருந்த நவாப் எப்படி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டங்களை சர்க்காரா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி பகுதியை, நிர்வாக பகுதியை சர்க்காரா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த முகலாயர்களுடைய முறைதான் இருக்கும். அதாவது என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஜமீன்தார்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வச்சு என்ன பண்ணுவாங்க, வரி வசூல் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க ஜமீன்தாருக்கு காசு வாங்கிக்குவாங்க, காசு அவங்க எடுத்துக்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நகரங்களை நிர்வகிக்கக்கூடிய, அதாவது வரி வசூல் பண்ணக்கூடிய பாத்தீங்கன்னா பவுச்தார். அதே போல இந்த இவங்க தான் அந்த ஏரியாவுக்கு பாதுகாப்பு அவங்க தான். அதே போல கிராமம் பாத்தீங்கன்னா சௌகிதார்கள் என்ற காவலாளிகளால் என்ன பண்ணுவோம், பாதுகாக்கப்படும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வரி வசூல் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. யாரு? சௌகிதார்கள் சொல்ற காவலாளி. இப்ப இந்த நகரத்தை மட்டும் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா கொத்வால். இந்த முறையெல்லாம் இருந்துச்சு. இப்ப கார்ன்வாலிஸ் வந்து என்ன பண்றாரு, முதல்ல நீங்க ஓட்டு முதல்ல தொட்டி விட்டுறாரு. யார? இந்த யாரு ஜமீன்தார் என்ன பண்றாரு, தொட்டி விட்டுறாரு. ஜமீன்தாரை தொட்டி விட்டு ஜமீன்தாரா தொட்டி விட்டுறாரு. 1891 ஜமீன்தார் இருந்து தொட்டி விட்டு இந்த காவல்துறையை வந்து உருவாக்கிறாரு. காவல்துறை உருவாக்குறது பாத்தீங்கன்னா கார்ன்வாலிஸ் தான். இப்ப இந்த காவல்துறை எப்படி உருவாக்கிருப்பாரு பாத்தீங்கன்னா, தரோவா என்ற ஒரு பதவி உருவாக்கிருப்பாரு. இங்க தானாக்கள், தரோவா அல்லது தானாக்கள் சொல்லுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிர்வாகம் பண்ணுவாங்க. அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்டுகா அவரு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ்ல இந்த திட்டத்தை நிர்வாகம் செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரவுகளாக போட்டிருப்பாங்க. சரியா? ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரவுகளாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி வரும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி வரும். அதுக்கு முன்னாடி இந்த நிலைமை பாத்தீங்கன்னா 1808 வரைக்குமே நீதிபதி கண்ட்ரோல் தான் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கும். அவங்கள்ட்ட என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்திருக்கும். இப்ப இருக்கிற செட்டப் இதுதான். சரிங்களா? இப்ப இந்த பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். நீங்க மறுபடியும் ஒரு முறை ரிவிஷன்